சென்னை விமான நிலையம் அருகே 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள தமிழ்நாடு ஹஜ் இல்லத்திற்கு அடிக்கல் நாட்டி வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் அன்புடன் அழைக்கிறோம். நீங்க சமீபத்தில் திருத்தணியில ஒரு குழந்தை சுவர் இடிந்து விழுந்து இறந்துருச்சு. நான் கேட்கறேன், ஒரு சுவர் கட்ட வக்கீல்ல உங்களுக்கு ஹஜ் யாத்திரைக்கு போறவனுக்கு உங்களுக்கு ஹால் கட்டுவீங்களா? நீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு? நான் உங்களுக்கு வந்து ஹஜ் யாத்திரைக்கு போறவனுக்கு ஹால் கட்டக்கூடாது நான் சொல்ல. கல்விக்கு தேவையான நிறைய நடிகர்கள் பேசுவாங்கல்ல, என்ன பேசுவாங்க? கோவில் கட்டுவதற்கு பதிலாக கல்லூரி கட்டலாமே, பள்ளிக்கூடம் கட்டலாமே. ஜோதிகா பேசியிருக்காங்க, விஜய் பேசியிருக்காரு, சூர்யா பேசியிருக்காரு. எவ்வளவு நடிகர்கள் கோயிலில் திரும்ப போடுற காசை, கோவில் கட்டக்கூடிய காசை நீங்கள் கல்லூரி கட்டலாமே, ஸ்கூல் கட்டலாமேன்னு சொன்னீங்கல்ல. இப்போ இந்த ஹஜ் ஹால் ரொம்ப முக்கியமா? ஏன் அந்த காசை எடுத்து நலிந்து வந்து அந்த பாலிருந்து கிடைக்கக்கூடிய ஸ்கூலெல்லாம் நீங்கள் கட்டுமானத்தை நிறைவேற்றக்கூடாதா? இன்னைக்கு 150 நாள் 200 நாளாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க யாரு? தூய்மை பணியாளர்கள். ஏன் அந்த பணத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுத்து ஊதிய உயர்வு கொடுக்கக்கூடாதா? பணி நிரந்தரம் கொடுக்கக்கூடாதா? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியமா? இப்போ கோவில் நிதியை எடுத்து கல்லூரி கட்டணும்னு நினைக்கிற நீங்க இந்த அச்சு பயணத்துக்கு போற அந்த ஹாலை கட்டுறதுக்கு பதிலாக, அந்த மண்டபம் கட்டுறதுக்கு பதிலாக அந்த நிதியை எடுத்து நீங்க கல்லூரி கட்டலாமே, அந்த நிதியை எடுத்து நீங்க பள்ளிக்கூடம் கட்டலாமே, அந்த நிதியை எடுத்து பள்ளிக்கூடம் எந்தெந்த பள்ளிக்கூடம்லாம் தமிழகத்தில் நலிவடைஞ்சு கிடைக்கும், எந்த கட்டிடம்லாம் சரியில்லையோ புது கட்டடம் கட்டி கொடுக்கலாமே. இப்போ ரொம்ப முக்கியமா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழகத்துல மதவாதத்தை ஊக்குவிக்கக்கூடியவங்க இவங்க. அங்க திருப்பரங்குன்றல மலையை தீபம் ஏற்றக்கூடாதுங்கிற, இங்க அஜிக்கு புனித பயணத்துக்கு போறவனுக்கு நீ வந்துட்டு பில்டிங் கட்டி தருவேன்னு சொல்ற. அப்போ உண்மையிலேயே மதவாதி யாரு? மக்கள் மனதை புண்படுத்தி விட்டு இவங்களை நீ சந்தோஷப்படுத்துறன்னு சொன்னா நீ தான் மதவாதி. தலைவர் திமுக உடைய தலைவர் மதவாதி, இந்த கவர்மெண்டை நடத்தக்கூடிய முதல்வர் மதவாதி. நீங்க எப்படி பாஜக மதவாதி, மோடி மதவாதின்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ ஒவ்வொரு பிரச்சனையிலுமே மூக்கை நுழைச்சி மூக்கோடி படுறது யார்? இவங்க. இப்போ இந்த அச்சு கட்டிடம் தேவையா? இந்த கேள்வி நான் கேட்கல, இன்னைக்கு மக்கள் மத்தியில் நிரந்தரமாக வந்துருச்சு. நான் உங்களை கட்டக்கூடாதுன்னு நீ சொல்ல. நிதி நிலைமை இவ்வளவு நெருக்கடியில் இருக்கின்ற காரணத்துக்காக தான் நீங்கள் என்ன சொல்றீங்க? 100 நாள் வேலை திட்டத்துக்கு எங்களால் பணம் கொடுக்க முடியல. இத்தனையும் மத்திய அரசு கொடுத்துருச்சு. கொடுத்து நீங்கள் அந்த ஃபண்ட் எடுத்து வேற விஷயத்தில் செலவு பண்ணிட்டு அவங்களுக்கு பணம் கொடுக்கல. நிதி நெருக்கடியின் காரணமாகத்தான் நாங்கள் வந்துட்டு இந்த தூய்மை பணியாளர்கள் எங்களால் பணி நிரந்தரமோ ஓய்வு ஊதிய உயர்வோ கொடுக்க முடியலன்னு சொன்னீங்க. இப்போ இந்த அச்சு கட்டிட கட்டத்துக்கு மட்டும் உங்களுக்கு எப்படி நிதி வருது? எங்கேருந்து வருது நிதி? ஏன் மற்றதுக்கெல்லாம் நிதி இல்லை. அதாவது இவங்க ஆட்சி அமைக்கும் போது என்ன சொன்னாங்க? எல்லாருக்கும் மகளிருக்கு மொத்த பேருக்கும் நான் 1000 ரூபா தரேன்னு சொல்லிட்டு 4 வருஷம் முடியும் போது 4 வருஷம் தகுதி இல்லாத குடும்ப தலைவர்களை இப்போ தகுதியானவர்கள் ஆயிட்டாங்க. 67 லட்சம் பேர் சொந்த வீடு கிடையாதுங்க. 67 லட்சம் குடும்பங்களுக்கு சொந்த வீடு கிடையாது தமிழ்நாட்டில். இப்போ அச்சு கட்டிட ஒரு கேடா? அந்த 67 லட்சம் பேருக்கு நீ இப்போ பிரதமரோட ஆவாஸ் யோஜனா திட்டத்து மாதிரி இதெல்லாம் ஒரு திட்டத்தை உருவாக்கி அவங்களுக்கு வீடு கொடுக்கலாமே. இது ரொம்ப முக்கியமா? இது அவங்களுக்கு அந்த அச்சு கட்டிடங்கிறது எதுக்கு? ஏர்போர்ட்டுக்கு போய் தங்கி ஓய்வு எடுத்து விட்டு ஃப்ளைட்டில் ஏறதுக்கு. அது ஆல்ரெடி இருக்கு. ஃப்ளைட்டு தாமதமானாக்கா அந்த ஃப்ளைட்டு அவனே அவங்களை தங்க வைக்கிறதுக்கு ஏர்போர்ட்ல இடம் இருக்கு. இல்லைன்னா அவனே செலவு பண்ணி தங்க வைக்க போறான். அவங்க போய் தங்கறதுக்கு எதுக்கு ஒரு கட்டிடம்? இதே நீ உன்னுடைய சொந்த நிதியில, அதாவது நான் சொல்றது இந்த அறநிலையத்துறை சொந்த அந்த நிதி இல்லாம தமிழ்நாடு அரசோட சொந்த நிதியில திருச்செந்தூர் போறவனுக்கு மண்டபம் கட்டி இருக்கிறியா? இன்னைக்காச்சும் மண்டபம் கட்டி இருக்கிறியா? அதே போல பழனி மலை யாத்திரைக்கு போறவனுக்கு ரோடு ஃபுல்லா மண்டபம் கட்டி வச்சிருக்கியா அவன் தங்கறதுக்கு? அப்போ இந்துக்கள் யாத்திரை போகும்போது மட்டும் ஒரு ஆணியை புடுங்க மாட்டேன், ஒரு மண்டபம் கூட கட்டி வைக்க மாட்டேன். எவனா மண்டபம் கட்டி வச்சாக்கா கோவில் மண்டபம் தான் அதை இடிப்பேன் புறம்போக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு உன் சொந்த செலவில் அச்சு போறவனுக்கு நீ கட்டடம் கட்டுறேன்னு சொன்னாக்கா நான் உன்னை கட்டடம் கட்டக்கூடாது நான் சொல்லல. அவங்களுக்கு என்ன செய்யறியோ அதை எங்களுக்கு செய்யுங்கிறேன். நீ இஸ்லாமியர்கள் செய்யக்கூடாது என்பது சொல்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது, யாருக்கும் உரிமை கிடையாது. நீ அவனுக்கு செய்யக்கூடாது, நீ அவனுக்கு செய். அதே வேலையில் அது எங்களுக்கும் செய். நாங்களும் இந்திய பிரஜை, நாங்களும் இந்தியாவில் தான் இருக்கோம், நாங்களும் வரி கட்டுறோம், அவங்க மட்டும் வரி கட்டல. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யறோம் அதை எங்களுக்கு செய்யன்னு சொல்றோம். அதையே நீங்க செய்ய மறுக்கிறீங்க. அப்போ நாங்க எவ்வளவு பேர் யாத்திரை போறோம்? வேளாங்கண்ணி யாத்திரை எவ்வளவு பேர் போறாங்க? ஏன் அங்க ஒரு மண்டபம் கட்டு, போற வழி ஒரு 4-5 மண்டபம் கட்டு, தங்கி போகிறதுக்கு வசதியாக ஒரு மண்டபம் கட்டு. அதே போல திருப்பரங்குன்ற கோயிலுக்கு போறாங்க, திருச்செந்தூர் கோவிலுக்கு போறாங்க, இவங்களாம் மாலை போட்டு போக வேண்டிய. பழனி முருகன் கோயில் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் தெரியும், பழனி முருகன் கோயிலுக்கு போறவங்க நடந்து போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி சாவறவங்க நிறைய பேர். அப்போ நீ அவங்களுக்கான ஒரு பாதையை சரி பண்ணி கொடு, அவங்களுக்கு மண்டபம் கட்டி நைட்ல தங்கறதுக்கு ஓய்வறைகள் கட்டி கொடு. அதெல்லாம் செய்ய மாட்டியா? அப்ப அற்புத விழா நடத்துறதுக்கு மட்டும் பணம் செலவு பண்ற, அற்புத விழாவுக்கு ஒரு நிதியை ஒதுக்குற, கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு அச்சு பயணம் போறதுக்கு கட்டிடம் கட்டுற. அப்ப இந்துக்கள் மண்ணை இழிச்சவங்க நாங்க கேட்கிறோம். அப்ப எவ்வளவு காலம் தான் நாங்க உங்க ஆட்சியின் கீழே நசுக்கப்பட்டே கொண்டிருப்போமா? அப்ப எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து நாங்கள் கேள்வி கேட்டா நீ மதவாதி, நீ சங்கி அப்படி நீ சொன்னா அதை நாங்கள் மதவாதி என்று ஏற்றுக்கொள்கிறோம், சங்கி என்று ஏற்றுக்கொள்கிறோம். இல்ல மாற்று கருத்து கிடையாது.